Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம். கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चंस நிறைய ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் பாருங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் क्वेश्चंसக்கான ஆன்லைன் பேட்ச் ஆரம்பிச்சு ஆல்ரெடி ஒன்னு நடந்துட்டு இருக்கு. செட் டிஎன் செட் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த பேட்ச் ஆரம்பிப்பேன். அதுல வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸா செலக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். மொத்தமும் நடத்தி முடிக்கணும்னா நம்ம பிஜியில் படித்த 2 வருஷம் பிஜியில் என்ன படித்தோமோ அது இருக்குது, அதையும் தாண்டியும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிலபஸை பற்றி. அது மொத்தமும் நடத்தவும் முடியாது, மொத்தமும் படிக்கவும் முடியாது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அதனால அதில் செலக்டடாக என்னென்ன தியரம்ஸை இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி அல்ஜிப்ராவில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன தியரம்ஸ்லாம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு அனாலிசிஸில் நான் என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த காலேஜ் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் கிளாஸில் வந்து கம்ப்ளீட் நோட்ஸ் நான் என்னென்ன நடத்த போகிறேனோ அதுக்கான நோட்ஸு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். எல்லா தியரம்ஸையும் ப்ரூஃப் பண்ணும்போது எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மனசில் அப்படியே தியரத்தை யோசித்து பார்த்து நல்லா ப்ரூஃப் வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் புரிஞ்சதுக்கு பிறகு எழுதுனீங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா வரும். சும்மா உட்காந்து மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க, அது ஃபெயில்யூராக தான் ஆகும். ரெண்டாவது, நீங்களே ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் ஆக போகிற ஆட்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உரியாக இருக்குது. அதனால திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளாலே தியரம் எழுத முடியும் இல்லையா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே உங்களுடைய வியூவில் ப்ரூஃப் எழுதுங்க. அப்படி எழுதுனா தான் இது வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் இருந்து மெமரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் கோயிங் டு பி அ ப்ரொஃபஸர். நீங்கள் ப்ரொஃபஸர் ஆக போகிற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நான் சேனல் ஆரம்பித்ததுனுடைய அல்டிமேட் எய்மே அதுதான். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கான்செப்ட்ஸை ரொம்ப கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான எய்மாக வச்சு தான் நான் என்னுடைய சேனலில் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், என்னுடைய ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கான்செப்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து நான் கிளாஸ் டீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதனால என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 30 தியரம் படித்தா போதுமான இன்னும் தியரம்ஸ் இருக்குது, போர்டில் எழுத இடம் இல்லை. இந்த இது மட்டும் படித்தா நிச்சயமாக எக்ஸாமில் வந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கடந்த 25 வருஷமாக நம்ம இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் முக்கியமாக கேட்கக்கூடிய தியரம்ஸ் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்பவும் என்னுடைய வருத்தத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு தியரம் கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த இப்படி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னா ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னா இந்த எக்ஸாமே எனக்கு விருப்பம் இல்லாத எக்ஸாம் அப்படின்னு தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். சிஎஸ்ஆர் நெட் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் போடுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, நாமளும் லேர்ன் பண்ணுறோம். அப்போ கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் போடுறது மூலமாகத்தான் நம்மளால சப்ஜெக்டை ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே தான் நம்ம வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் படித்து எழுதி பார்த்து எல்லாம் முடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்து தானே ப்ரொஃபஸர் ஆக போகிறோம். அப்படி இருக்கும்போது திரும்பியும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் கேட்கறதுனால யாருக்கு என்ன லாபம்? அதனால இதில் தியரம் ப்ரூஃப் கேட்கறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. முதல் நாள்லேருந்து என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்கேன். ஆனாலும் என்கிட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தியரம் தான் கேட்பாங்க, நம்ம வந்து சிஎஸ்ஆர் நெட் அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நானும் தியரம்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னா எல்லாரும் போகிற வழியில தானே நம்மளும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியரம் ப்ரூஃப் எடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த தியரம் ப்ரூஃப் எடுக்கும்போது ரொம்ப கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லி தரணும் அப்படின்னு நினைப்பேன்.
இது வந்து அப்படின்னு நினச்சி எனக்கு அடுத்த தலைமுறை நல்லதாக மேத்தமெட்டிக்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய தலைமுறையாக உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் கேட்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா போல்சானோ-வின்ஸ்டாஸ் தியரம், ஹெய்ன்போரல் தியரம், எப்படி கேசல் இஸ் காம்பேக்ட், closed subsets of compact sets are compact subset of a metric space is closed. இது எல்லாமே தெரியும். நம்ம பிஜி படிக்கும் போது இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான தியரம்ஸ்னு நம்ம படிச்சு எழுதி பார்த்துருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே தான் திரும்பியும் படிக்க போகிறோம். கேண்டூர் செட்டு, தியரம் ஆன் கனெக்டட்ல நம்மளுக்கு வந்து ரூடின்ல வந்து கனெக்டட் ரிலேட்டடாக ஒரே ஒரு தியரம் தான் இருக்கும். நான் ரூடினை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரூஃபுமே எழுதியிருக்கேன். Cauchy criterion for sequences, some special sequences, Cauchy criterion for series, comparison test, geometric series, harmonic series, E is irrational, limit n tends to infinity, 1 plus 1 by n the whole power n equal to e. இதில் ரொம்ப வந்து 30 தியரம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இருக்கு தியரம்ஸ் அடுத்தால எழுதி போட்டு சொல்கிறேன். அது போக ரெண்டாவது இது மட்டும்தான் வந்து நான் நோட்ஸில் ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்கேனா அப்படின்னு கேட்டாயாது. நான் வந்து இது போக நிறைய ரிசல்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கேன் நோட்டை புரட்டி ஸ்கேன் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட்னு தோணக்கூடிய எக்ஸ்ட்ரா தியரம்ஸையும் நான் இதில் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட்ஸை வாங்கி நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கனாலும் படிச்சுக்கலாம். ஆனால் நான் இதில் என்ன கொடுத்துருக்கேனோ இந்த தியரம்ஸை தான் நான் நோட்ஸில் கொடுத்துருப்பேன். இது போக சில இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். ஆனால் இதை விட குறையா கொடுத்துருக்க மாட்டேன், இதை விட எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருப்பேன். அடுத்தது ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், பவர் சீரிஸ், லீபினிட்ஸ் டெஸ்ட், மெட்டல்ஸ் தியரம், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் அன் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் இன் த டொமைன். அதே மாதிரி க்ளோஸ்டு செட்டுக்கு ஒரு ரிசல்ட் வரும். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட்ஸ் இஸ் கனெக்டட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட், continuous function defined on a compact set is uniformly continuous, chain rule, mean value theorem, L'Hopital theorem, Taylor series, intermediate value theorem, change of variable, differentiation and integration. Differentiation and integration நான் சொல்லக்கூடியது sequences of function, real sequence of real numbers னு ஒரு சாப்டர் இருக்கும், sequence different on functions னு இருக்கும். அதில் தான் நம்ம change of variables and the differentiation limit n tends to infinity f1 of x, f1 dash of x equal to f dash of x, limit n tends to infinity integral f1 dash of x is equal to f dash. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த தியரம்ஸ் எல்லாமே இது எல்லாமே எங்கே உள்ளது அப்படின்னா சீக்வன்சஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் உள்ளது. இன்னும் எக்ஸ்ட்ரா தியரம்ஸ் எழுதி போடுறேன், அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அடுத்தது பாருங்க, 31st வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம், இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம், வியஸ்டாஸ் எம் டெஸ்ட், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, ஸ்டோன்-வியஸ்டாஸ் தியரம், ஸ்டோன்-வியஸ்டாஸ் ஜெனரலைசேஷன் தியரம். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிஜி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யோசித்து நம்ம படித்த தியரம்ஸு. இது எல்லாமே நான் வந்து ரூடினை பேஸ் பண்ணி தான் இது எழுதி நோட்ஸ் எல்லாமே ரூடினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே நான் காலேஜில் பிஜியில் ஹேண்டில் பண்ணும்போது நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு. நம்ம ரூடினை வச்சு ஈச் அண்ட் எவ்ரி திங் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு. அதை தான் நான் இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கேன். சிலது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே இருக்கும், சிலது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பேன், அது இருக்கும். நான் படித்த காலத்தில் உள்ள நோட்ஸை கூட ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நான் 35 வருஷம் 30 வருஷம் முன்னால் படித்ததை கூட நான் இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதனால் அது எல்லாமே சேர்ந்து தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். சரிதானா? என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன், அதை கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கட்டாயம் போய் பாருங்கள். நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரியல் அனாலிசிஸில் ஒருவேளை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு மோடில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த தியரம்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமாக நினச்சி படிக்கலாம். இது போக நிறைய தியரம்ஸு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்கேன் பண்ணும்போது ஞாபகம் இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் லிஸ்ட்டில் கொடுக்கலையே ஸ்கேன் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சேன். லிஸ்ட்டில் எழுதுனதை இப்போ கொடுத்துருக்கேன். பட் இதை தாண்டி தியரம்ஸ் தான், ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே நான் இதை விட அதிகமாக தான் கொடுத்துருக்கேன்.
வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி செல்ஃபானாலும் படிச்சுக்கலாம், அல்லது கிளாஸ்ல ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் கொடுப்பேன். நிறைய பேர் ஒர்க் பண்றவங்களா இருக்கிறதுனால இன்டராக்ஷன் செஷன்ஸும் கொடுப்பேன். அதனால எதுனாலும் திரும்பவும் எனக்கு சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்றேன். எனக்கு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த மர்மம் என்னைக்கு கலைக்கப்படும் அப்படிங்கிறதும் தெரியல. 10 யூனிட் ரொம்ப ஹெவியா நம்ம பிஜில படிச்ச மொத்தம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. வெறும் 8 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அதுல இருந்து நம்ம 5 தான் செலக்ட் பண்ணி எழுத போறோம். அதனால கொஞ்சம் நல்லா படிங்க. படிச்சீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டா சில கொஸ்டின்ஸும் இருக்கும், தியரம் ஓரியன்டா கொஸ்டின்ஸும் இருக்கும். மர்ஜடா தான் இருக்கும். வெறுமன தியரம் மட்டுமும் கேட்க மாட்டாங்க, வெறுமன ப்ராப்ளம் மட்டுமும் கேட்க மாட்டாங்க. ரெண்டும் மர்ஜடா தான் இருக்கும். அதனால ப்ராப்ளம் சைட்ல உள்ளத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க கட்டாயமா. வேற ஏதோ உங்களுக்கு வேற ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. அதுல வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும்.